இன்றைக்கி நாங்கள் செய்ய போகிற ரோல் கேக்குக்கு எங்களுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்ப்போம். 3 முட்டை, 60 கிராம் சுகர் அதாவது சீனி, 50 கிராம் ஓல் பர்பஸ் மா, அது இல்லாட்டி கேக் ஃப்ளா அதாவது கேக் மாண்டு விற்கும் அது 50 கிராம், 10 கிராம் கொக்கோ பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 30 மில்லி லிட்டர் பால், 20 மில்லி லிட்டர் வாசம் இல்லாத எண்ணெய். இவ்வளவுதான் தேவை. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நாங்கள் இந்த 3 முட்டையும் 60 கிராம் சீனியையும் சேர்த்து நாங்கள் பீட் பண்ணி கொள்ளுவோம். இது ஒரு 2 நிமிஷம் பீட் பண்ணா காணும். இனி நாங்கள் நல்ல அதாவது பாயிலிங் வாட்டர், நல்ல சூடான அதை கொதிச்ச தண்ணி, அதாவது டபுள் பாயிலிங்னு சொல்லுவோமே, அதை போல நாங்கள் தண்ணியை சூடாக்கி எடுத்துக்கொண்டு அதுக்கு மேலே வச்சு நாங்கள் பீட் பண்ணணும். நான் உங்களுக்கு எப்படி என்று காட்டுறேன். இப்போ பாருங்க, நல்லா கொதிக்கிற தண்ணி எடுத்துக்கொண்டு அதுக்கு மேலே நாங்கள் இந்த பாத்திரத்தை இப்படி வச்சுட்டு இனி நாங்கள் பீட் பண்ண தொடங்குவோம். ரெண்டு நிமிஷம் பீட் பண்ணா காணும். இப்போ நாங்கள் இதை வெளியே எடுத்துருவோம். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு பிறகு வெளியே எடுத்துட்டு இதை அப்படியே வச்சு நாங்கள் பீட் பண்ண வேண்டியது தான். ஹை ஸ்பீடில் பீட் பண்ணுங்க, நல்ல ஹை ஸ்பீடில் பீட் பண்ணுங்க. பாருங்க, இந்த அளவுக்கு இப்படி இங்கே பாருங்க, இந்த அளவுக்கு நீங்கள் பீட் பண்ணி எடுக்க வேணும். இனி நாங்கள் மற்றதுகளை சேர்க்கலாம். இப்போ பாருங்க, ஒரு போல் கப்பில் சூடான தண்ணி எடுத்துக்கொண்டு அதுக்கு மேலே இன்னொரு அந்த கப்பை வச்சுட்டு அதுக்குள்ள நாங்கள் இந்த பாலையும், அதாவது 30 மில்லி லிட்டர் பாலும் பசும்பாலும் 20 மில்லி லிட்டர் எண்ணெய், இது ரெண்டையும் நாங்கள் கலந்து கொஞ்ச நேரம் ஒரு நிமிஷம் வச்சுட்டு அதுக்கு பிறகு நாங்கள் அந்த இதோட கலக்கணும், அதாவது முட்டை அடித்ததோட கலக்கணும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த முட்டையோட அதாவது 60 கிராம் மாவும் 10 கிராம் கொக்கோ பவுடரும் 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடரும் கலந்து வச்சிருக்கிறோம். இதே இனி கொஞ்சம் கொஞ்சம் போட்டு நாங்கள் மெதுவாக பிரட்டி எடுப்போம், அதாவது கலந்து எடுப்போம். மெதுவாக நாங்கள் கலந்து எடுப்போம். இப்படி இப்போ நாங்கள் இதோட இந்த பாலையும் எண்ணெயும் கலப்போம். பாலையும் எண்ணெயும் கலந்துட்டு 1/2 டீஸ்பூன் வெனிலாவையும் கலந்து விடுவோம். இப்போ கலந்துட்டு நாங்கள் பேக்கிங் ட்ரேயில் ஊற்றி பேக் பண்ணுவோம். 24 சென்டிமீட்டர் நீளம், 24 சென்டிமீட்டர் அகலமுள்ள ஒரு பேக்கிங் ட்ரே எடுத்து நாங்கள் இதை ஊற்றி கொள்ளுவோம். இப்போ பாருங்க, நாங்கள் ட்ரேல ஊற்றியாச்சு. இனி நாங்கள் இந்த ஏர் பபிள்ஸ் வெளியேறதுக்காக நாங்கள் ஒரு 2 தட்டு இப்படி இப்படி. இனி நாங்கள் இதை 180 பாகை செல்சியஸில் 15 நிமிஷம் பேக் பண்ணி எடுப்போம். இதை பேக் பண்ணி எடுத்துட்டு நாங்கள் பார்க்கலாம். இப்போ பாருங்க, இந்த ரோல் கேக்கை நாங்கள் பேக் பண்ணி எடுத்துக்கொண்டு வந்தாச்சு. இனி நாங்கள் இதுக்கு க்ரீம் ரெடி பண்ணுவோம். இப்போ பாருங்க, இந்த கேக் ஆறின பிறகு நாங்கள் இதுக்கு மேலே ஒரு ஆயில் பேப்பரை இப்படி போட்டுட்டு, அதாவது பேக்கிங் ஷீட்டை நாங்கள் இதுக்கு மேலே அதில் இப்படி போட்டுட்டு நாங்கள் அப்படியே இந்த ரெக்கோட இப்படியே நாங்கள் திருப்பிட்டு அந்த பேப்பரை அப்படியே கலட்டி விடுங்க. அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நாங்கள் இனி ரோல் பண்ணுவோம். அப்படியே அதை ரிமூவ் பண்ணி விடுங்க. இனி அதை அப்படியே நாங்கள் ரோல் பண்ணி அப்படியே பாருங்கள், அந்த ஷீட்டு அதோடைய மடிச்சுட்டு நாங்கள் அப்படியே
ரோல் பண்ணி விட்டால் சரி. இனி அதுக்கு பிறகு நாங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். இப்போ பாருங்கள், நாங்கள் வந்து இந்த க்ரீமை, அதாவது இந்த கேக்குக்கு எங்களுக்கு க்ரீம் தேவை. அதால் நாங்கள் வந்து க்ரீமை வந்து நாங்கள் பீட் பண்ணி எடுப்போம். அதுக்கு 500 ml ஃப்ரெஷ் க்ரீம், அதாவது ஹெவி க்ரீம், அதோட 2 டேபிள் ஸ்பூன் ஐசிங் சுகர் எடுத்து வச்சிருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளவு இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கொள்ளுங்க. நாங்கள் இப்போ இதை செய்ய தொடங்குவோம். முதல் நாங்கள் அந்த க்ரீமை ஒரு பவுலில் ஊற்றிக்கொள்ளுவோம். இப்போ நாங்கள் இந்த 2 டேபிள் ஸ்பூன் ஐசிங் சுகரையும் போட்டு நாங்கள் பீட் பண்ண தொடங்குவோம். இப்போ பாருங்கள், இங்கே பாருங்கள், நல்லா ஸ்டிஃபாக, இங்கே பாருங்கள், இப்படி க்ரீமியாக அடித்து கொள்ளுங்க. இனி நாங்கள் ரோல் கேக்கை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நாங்கள் இந்த ரோல் கேக்கை ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்துக்கொண்டு வந்திருக்கோம். 1 hour நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கிறேன். இப்போ இதை அப்படியே இந்த ரப் பண்ணதை அப்படியே கலட்டுவோம். இப்படியே பாருங்கள், இப்படியே கலட்டிட்டு இனி என்ன செய்யணும், நீங்கள் இதுக்கு மேலே நாங்கள் இந்த க்ரீமை, அதாவது இப்போ அடித்து வச்ச க்ரீமை இப்படியே நீங்கள் பூசி விடுங்க. உங்களுக்கு எவ்வளோ க்ரீம் வேணுமோ அவ்வளவு க்ரீம் பூசிட்டு நீங்கள் வந்து ரோல் பண்ணலாம். இப்போ பாருங்கள், க்ரீம் பூசியாச்சு. இனி நாங்கள் இதை ரோல் பண்ணுவோம். இனி இந்த பேப்பரோட ரோல் பண்ணாமல் நீங்கள் இப்படியே இதை இப்படியே இங்கே பாருங்கள், மெதுவாக கவனமாக இப்படியே ரோல் பண்ணுங்க. இப்படியே மெதுவாக இப்படியே மெதுவாக பிடிச்சு இப்படியே நீங்கள் இப்படியே ரோல் பண்ணி எடுங்க. அதை ஏற்கனவே நாங்கள் ரோல் பண்ணி வச்சுருந்ததால் உங்களுக்கு அந்த பிரச்சனை வராது. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக க்ரீம் இருந்துச்சுன்னா வெளியே வரும், அதுகளை நீங்கள் வெளியே எடுத்து விடலாம். இப்படியே நீங்கள் வந்து இப்படியே ரோல் பண்ணி இந்த பேப்பரால் க்ளோஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் திரும்ப ஒரு 2 hour வையுங்க. இப்போ பாருங்கள், நாங்கள் ரோல் கேக்கை ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்துக்கொண்டு வந்தாச்சு. இதுக்கு நாங்கள் சிம்பிளான ஒரு டெக்கரேட் பண்ணிவிட்டு நாங்கள் இதை கட் பண்ணலாம். பாருங்கள், கொஞ்சமாக நான் சாக்லேட்டை வந்து மெல்ட் பண்ணிவிட்டு இப்படி லைட்டாக அங்கே அங்கே இப்படி உங்களுக்கு என்ன எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி நீங்கள் டெக்கரேட் பண்ணலாம். அதே போல் ஒயிட் சாக்லேட்டும் நான் அங்கே அங்கே இப்படி சும்மா ஒரு ஸ்பூனால் எடுத்து, இதுக்கு பைப்பிங் பேக் தான் போட்டு செய்யணும் இல்லை, ஸ்பூனால் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி வடிவாக டிசைன் பண்ணிக்கொள்ளலாம். இப்படி நீங்கள் டெக்கரேட் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு, அதாவது 1 hour நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கு பிறகு நீங்கள் கட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நாங்கள் ரோல் கேக்கை ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறோம். இவ்வளோ நல்லா இருக்குன்னு நாங்கள் கட் பண்ணி பார்ப்போம். ரோல் கேக்கை பாருங்கள், எவ்வளவு சூப்பராக வந்திருக்குண்டு. நான் கொஞ்சம் க்ரீம் கூட போட்டதால் இப்படி இருக்குது. நீங்கள் உங்களுக்கு க்ரீம் குறைவாக வேணுமெண்டா நீங்களும் க்ரீமை குறைவாக போட்டு செய்யலாம். இனி நாங்கள் இதை பிளேட் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், ரோல் கேக் கட் பண்ணி கொண்டு வந்தாச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள், சூப்பராக இருக்குது. நீங்களும் செய்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.